தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களிடத்தில் மறுபடியும் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அல்ல குறையாத பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்கும். முத்துக்கள் நிறைந்த தேவ வசனங்கள் நமக்கு அதிகமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். புதிய வெளிப்பாடுகள் நமக்கு தருவார். கர்த்தருடைய வாழ்க்கையை நாம் பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் வாழ்க்கையை பற்றி நாம் இன்னும் ஆழமாக தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களில் உள்ள பாடங்கள், அவர் சந்தித்த மனிதர்களில் உள்ள பாடங்கள், அதனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை நெறிமுறைகளை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக 4 சுவிசேஷ புஸ்தகங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் வேதத்தின் வாயிலாக. அதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம். லூக்காவை படிக்கும் பொழுது ஒரு மருத்துவர் எழுதின ஒரு சுவிசேஷமாக நான் படிப்பேன். ஏனென்றால் ஒரு மருத்துவர் தன்னுடைய பார்வையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் எழுதின சுவிசேஷமாக பார்க்கிறேன். வித்தியாசம் எங்கே நான் அதை கண்டு உணர்ந்தேன் என்றால், லூக்கா ஒருவரே இயேசு கிறிஸ்துவின் வேர்வை இரத்த துளிகளாக கெத்சமனிலே விழுந்தது என்பதை அவர் அதை குறிப்பாக எழுதியிருப்பார். அப்படி என்றால் ஒரு மருத்துவருக்கு தெரியும் அந்த ஸ்ட்ரெஸ் எவ்வளோ தூரம் ஒரு மனுஷனை அழுத்திச்சு, தேவகுமாரனை எவ்வளோ தூரம் அழுத்திச்சு அப்படிங்கிறத அவர் அழகாக டீட்டெயில்டாக எழுதியிருப்பார். மார்க் எழுதின சுவிசேஷம் எனக்கு ஏன் பிடிக்கும் என்றால், அந்த மார்க் சுவிசேஷத்தில் ஆரம்பகால இயேசுவின் சிறு வாழ்க்கை, சிறுவனான இயேசு அல்லது வாலிப பிராயத்தை பற்றி எதுவுமே போடப்பட்டிருக்காது. அவர் டைரெக்டாக மார்க்கு எழுதும்போது டைரெக்டாக ஆண்டவருடைய அதிசயத்தை ஞானஸ்தானத்துக்கு வந்து பேசுவார். ஞானஸ்தானத்துக்கு பிறகு என்ன நடக்குதுங்கிறத டைரெக்டாக பேசுவார். அவர் இந்த நம்ம பாஷையில் சொல்லப்போனால் அவர் வள கொலன்னு சொல்லிட்டு ஆரம்ப கதையெல்லாம் எழுதலை. இயேசுவின் அதிசயங்களும் அற்புதங்களும் எவ்வாறு மனிதர்களை அவர் பக்கம் இழுத்து வந்தன, அல்லது மனிதர்களுக்குள்ளாக இயேசுவின் ஊழியம் எவ்வளவு வல்லமையாக இருந்ததை அந்த மார்க்கு சுவிசேஷமானது நமக்கு தெளிவாக நமக்கு பாடங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மார்க்கு 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் படித்து பாருங்கள். ஆண்டவருடைய அதிசயங்களும் ஆண்டவர் அநேக மக்களோடு இணைந்து செய்த ஊழியமும் இருக்கும். அநேக மக்களுக்காக இயேசு என்கிற தலைப்பில் நீங்கள் மார்க்கு சுவிசேஷத்தை படிக்கலாம். மார்க்கில் அநேக அதிசயங்கள் இருந்தாலும் நாம் குறிப்பாக ஆண்டவருடைய தருணத்தை பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதனால் இந்த நாளிலும் நாம் ஏற்கனவே இந்த தருணத்தை படித்தோம். ஆனால் இதை நாம் முழுமையாக ஆராய்ச்சி செய்யாமல் அதுக்கு மேலாக இருக்கிற இன்னொரு நபரை பற்றி நாம் படித்துவிட்டு நாம் கடந்து சென்று விட்டோம். இப்பொழுது நடுவாக வந்த அந்த பெண்மணி யார் என்று நான் சொல்லுகிறேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை அந்த பெண்மணியின் கதை இருக்கும். யவீரு அதற்கு முன்பதாக இயேசுவை வேண்டிக் கொள்வான். என்னுடைய பிள்ளையை நீர் குணமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வான். ஆம், நான் வா செல்லலாம் என்று இயேசு சென்று கொண்டிருக்கும் பொழுது நடுவில் வருகிற நபர்தான் இந்த பெண்மணி. இந்த பெண்மணியின் வாழ்க்கையை நாம் ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். இந்த பெண்மணியின் வாழ்க்கையில் அவள் பட்ட கஷ்டத்தை நாம் இன்னும் அலசி ஆராய இருக்கிறோம். அதனூடாக நமக்கு தேவன் கொடுக்கிற பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வசனத்தை வாசிப்போமா? மார்க் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது ஜபாலய தலைவருடைய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவரை பார்த்து விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உன் கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். யவீருவின் சம்பவம். அதுக்கப்புறம் 25ஆம் வசனம் படிப்போமே. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. நம்முடைய தமிழில் முதல்ல படிக்கும்போது இந்த பெரும்பாடு என்னங்கிறது நமக்கு டக்குன்னு புரியாது. இங்கிலீஷ் பைபிளில் நம்ம படிக்கும்போது பெரும்பாடுனா என்ன அப்படிங்கிறத நம்ம படிப்போம், தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போமே. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழிந்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அவள் கேள்விதான் படுகிறாள், அவள் இயேசுவை பார்க்கல, இயேசு செய்த அதிசயங்களை கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். கவனிங்க, அவள் கேள்விப்பட்டாள்.
கேள்விப்பட்டு அவர் தொட்டதை அவர் கேள்விப்பட்டால் இப்போது அவள் விசுவாசிக்கிறதை பாருங்கள். அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் போதும், அவர் என்னை தொட வேண்டும் என்ற அவசியம் அல்ல. அவருடைய விசுவாசம் என்னன்னு பாருங்க. அவர் ஒரு குஷ்டரோகியை தொட்டு குணப்படுத்தினார் அல்லவா? ஒரு குஷ்டரோகியை, யாரும் தொடாத ஒரு குஷ்டரோகியை அவர் தொட்டு குணப்படுத்தினார் அல்லவா? அது எனக்கு கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போது அவர் என்னை தொடரணும் அவசியம் அல்ல, நான் அவரை தொட்டாலே குணமாயிடுங்கிற விசுவாசம். இந்த விசுவாசம்தான் இந்த மகளுக்கு குணத்தை அல்லது இந்த ஒரு விடுதலையை கொடுத்தது என்று நான் சொல்லுவேன். படிப்போம், தொடர்ந்து படிப்போம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவர் கேட்டது கரெக்டான கேள்வி தான், ஆனால் கேட்ட இடம் தவறாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஜனக்கூட்டம் அவரை நெருக்கி கொண்டு இருக்குது. அப்போ யார் யார் வஸ்திரங்களை தொடுறாங்கன்னு கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. ஆனால் இயேசு கேட்கிற வார்த்தையை பாருங்கள், என்னை தொட்டது யார்? அப்பொழுது சீஷர்கள் கரெக்டாக தான் ஆண்டவரே, இவ்வளோ பேர் இருக்க, உண்மை தொட்டது யார் என்று எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போது இயேசு 33ஆம் வசனம், தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னால், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவள் தொட்ட உடனே இயேசு குணப்படுவாயாக என்று சொல்வதற்கு முன்னமாகவே அவள் குணப்பட்டு விட்டாள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மகளின் வாழ்க்கையை இன்னும் ஆராய்ச்சி செய்து நாம் பார்ப்போமா? இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எல்லாவற்றிற்கும் எல்லாமாயிருந்தார். மனிதர்களுக்கு தன்னால் என்ன செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்தார். பிணியாளிகளுக்கு ஒரு மருத்துவராக, அசுத்த ஆவி உள்ள மனிதர்களுக்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு நபராக, இறந்து போனவர்களுக்கு அவர்களை எழுப்பி விடுகிற ஒரு நபராக தேவன் இருந்தார். இந்த உலகம் இயேசுவை கண்டுகொள்ளாமல் போனது. இந்த உலகம் இயேசுவிடம் இந்த நன்மையை பெற்றுக்கொண்டது. ஆனால் இயேசுவின் ஆணித்தரமான சத்தியம் என்னவென்பது அவர்களுக்கு புரியாமல் சென்று விட்டது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எல்லா விதமான மனிதனின் தேவைகளையும் இந்த மாமிச உடலால் அல்லது இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு அவர் என்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் இயேசு செய்தார். அதுதான் உண்மை. இந்த மகளுடைய கஷ்டத்தை நாம் சற்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இங்கிலீஷில் an issue of blood, இரத்தப்போக்கு, தீராத இரத்தப்போக்கு, flowing of blood அப்படிம்பாங்க. தீராத இரத்தப்போக்கு அவருடைய சரீரத்திலிருந்து வெளியே சென்று கொண்டே இருக்கிறது. அவள் பக்கத்தில் யாரும் வரமாட்டார்கள். பழைய ஏற்பாட்டின்படி, பழைய ஏற்பாட்டு லேவியராகும் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லுது, இந்த ஸ்திரீ இந்த இரத்தப்போக்கின் காலத்தில் இந்த தீட்டுப்பட்டவளாய் இருக்கிறாள் என்று. லேவியராகும் 15ஆம் அதிகாரம் 25-27 நம்ம படித்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவருடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால், தன் விளக்கத்தின் நாட்களில் இருந்தது போல அவள் தீட்டுப்பட்டு இருப்பாளாக. அப்படி என்றால் இவள் பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க. எப்படி ஒரு குஷ்டரோகியை பற்றி நம்ம படித்தோம் அல்லவா? குஷ்டரோகிக்கு என்ன நிலைமை? அவங்கக்கிட்ட யாரும் வரமாட்டாங்க, அவனை யாரும் தொடமாட்டாங்க, அவன் எதையும் தொடவும் கூடாது சட்டத்திட்டமாக. இந்த பெண்ணுக்கு என்ன நிலைமை? இவளும் எதையும் தொடக்கூடாது. ஏதாவது அவள் தவறாக தொட்டு விட்டால் அது தீட்டு எனப்படும். இவளுடைய வழியை பாருங்கள். தன் குடும்பத்தில் அவள் இருந்தாலும், குடும்ப நபர்களை தொட்டாலும் அது தீட்டே. அவள் வேதனைக்குள்ளான ஒரு பிள்ளையாக இருக்கிறாள். பழைய ஏற்பாட்டில் நான் இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, இந்த இரத்தப்போக்குக்கு சரியான மருத்துவம் கண்டுபிடிக்க முன்பதாக இந்த மருத்துவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனையில் வருகிற பெண்மணிகளை எவ்வாறு நடத்தினார்கள் என்று படிக்கும் பொழுது சற்று வேதனையாக இருந்தது. இவ்வளவு தூரம் மோசமாக நடத்தினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு சில விஷயங்களை பாருங்க, அதில் கடைசியாக உள்ள விஷயம் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. என்னென்னா, பாரசீக வெங்காயத்தையும், அதாவது பெர்ஷியன் ஆனியனையும் ஒரு 9 கட்டைகளையும் கை நிறையா ஒரு மதுபானம் நிறைந்த கோப்பையும் எடுத்துக்கொண்டு அதை அந்த பாரசீக வெங்காயத்தை அந்த
கோப்பையோடு சேர்த்து கொதிக்க வச்சு அப்படியே குடி அப்படிம்பாங்களாம் அந்த வியாதி நீங்கிறதுக்கு முதல்ல. ரெண்டாவது, இந்த பேர் உங்களுக்கு புரியுதான்னு தெரில, குரோக்கஸ் ஹார்டிமஸ் அப்படிங்கிற ஒரு மூலிகை எடுத்து அதை இந்த பெண்மணிக்கு சூடு பண்ணி அதை நெருப்பில் சுட்டு அதன் பிறகு இந்த பெண்மணிக்கு அதை அப்படியே ஒரு மதுபானத்தோடு சேர்த்து குடி அப்படின்னு சொல்லுவாங்களாம். மூன்றாவது விஷயத்தை பாருங்கள், 2 சந்தி இணைகிற இடத்துல, ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. 2 சந்தி இணைகிற இடத்துல நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, இந்த தோஷம் உனக்கு நீங்கன்னா நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படிம்பாங்களா. அதே மாதிரி அந்த காலத்தில் இது ஒரு தோஷமாக கருதி விட்டார்கள், இது தெய்வ குத்தமாக கருதி விட்டார்கள். அவங்க சொல்கிறாங்க, 2 சந்தி இணைகிற இடத்துல ஒரு மதுபான கோப்பையை நீ கையில் வச்சுட்டு இருக்கும்பொழுது பின்னாடி இருந்து உன்னை யாராவது தட்டி நீ டக்குன்னு எடுத்து குடி அப்படின்னு சொன்னால் உடனே நீ குடிக்கணும், அப்போ உனக்கு இந்த தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மூன்றாவதாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, இதுதான் எனக்கு ரொம்ப வலி மிகுந்ததாக இருந்துச்சு. ஒரு 7 குச்சிகளை எடுத்து 7 குழிகளை தோன்றி மதுபானம், எல்லா இடத்துலையும் இந்த மதுபானங்கிறது வரும், இந்த மதுபான கோப்பையை இவங்க கையில் எடுத்து அதை இந்த தோன்றின குச்சிகளுக்கு கீழாக ஊற்றி அதன் பிறகு நெருப்பை மூட்டி அதன் மேல் இவர்களை உட்கார சொல்லுவார்களாம். இந்த இரத்தப்போக்கு இருக்கிறவர்களை அதன் மேல் இவர்களை உட்கார சொல்லுவார்களாம். அவர்களுக்கு அப்படியே நிற்கலைன்னா மீண்டும் மீண்டும் அதை செய்ய சொல்லுவார்களாம். பாருங்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த குஷ்டரோகியை காட்டிலும் இந்த பெண்மணி அதிக வேதனையாக காரியங்களை சந்தித்திருக்கிறாள். பைபிள் சொல்லுது, அவள் மருத்துவரிடம் தன்னுடைய காசை எல்லாத்தையும் இழந்து, மருத்துவரிடம் எல்லாவற்றையும், தன்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் இழந்தாள் என்று. ரிலீஜியஸ்லியும் மத ரீதியாகவும் இந்த பெண்மணிக்கு நெருக்கடி இருந்தது. ஏன்னா நம்முடைய பழைய ஏற்பாட்டு காலத்து தேவ வல்லுநர்கள் சொல்கிறாங்களே, இந்த மாதிரி சரீரத்தில் பிரச்சனை இருக்கிற ஸ்திரீகளை பாளையத்துக்குள்ளேயே வைத்துக்கக்கூடாது, அவங்க தொட்டாலும் தீட்டுன்னு சொல்லிட்டு பொருளாதார ரீதியாகவும் இவளுக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா இவள் எல்லா பணத்தையும் கொடுத்து விட்டாள் மருத்துவர்களுக்காக, மருத்துவத்திற்காக. அந்த காலத்து மருத்துவர்களை ஒரு ஆங்கிலேய எழுத்தாளர் எழுதுகிறாரு, குள்ளநரிகள் என்று. அவர்கள் பணம் கொள்ளையடிக்கிற, பணத்தை பிடுங்கிற குள்ளநரிகள் என்று. பணத்தை மட்டும் வாங்கிப்பாங்க, அவங்களுக்கு மருத்துவமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு மருந்தே தெரியாது, சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுவாங்க. ஏதோ சில நேரங்களில் நடந்துடும், சில நேரம் நடக்காது. அதனால் இவங்க சொன்னால் நீ தப்பாக பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற சாக்கு போக்க சொல்லுவாங்களாம். அப்படியே இந்த பெண்மணி பணத்தையும் இழந்தவளாக இருக்கிறாள். அவருடைய வருத்தம் எப்படிப்பட்ட வருத்தம், தான் இந்த மனிதர்கள் கூட்டத்தில் வாழ்கிறதே வேஸ்ட்டு, இந்த நான் பிறந்ததே வேஸ்ட்டு, இந்த மனிதனாய் நான் இருப்பதே வீணான ஒரு விஷயம் என்று அவள் கருதியிருப்பாள். ஏனென்றால் அவளுடைய பிரச்சனைக்கு தீர்வு எங்கும் இல்லை என்று நினைத்தாள். அப்பொழுதுதான் அவள் கேள்விப்படுகிறாள், ஒரு நம்பிக்கை அவளுக்கு வருகிறது. ஒரு நபர், ஒரு மனுக்குலத்தின் தெய்வம் வந்திருக்கிறார், அவர் குஷ்டரோகியை தொட்டார், அவர் குஷ்டரோகிக்கு குணத்தை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், அந்த குஷ்டரோகி இதோ நம் முன்னாடி செல்கிறான் என்று இவள் கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்ட உடனே இவளுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்ப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற பாவமான காரியங்களை எல்லாவற்றையும் நம்ம மண்டைக்குள்ளே போட்டு குழப்பிக்க வேண்டாம். கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நாம் இன்னும் உற்று நோக்குவோமாக. குஷ்டரோகியை பற்றி நாம் இந்த மார்க்கில் படித்தோம். மார்க் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 42ஆம் வசனம். அவர் மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் என்று. இந்த விஷயத்தை இவள் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்பட்டதினாலே அவள் விசுவாசம் அடைந்திருக்கலாம். எனக்கு அன்பான பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, உங்களுக்கு இந்த நாளிலும் அடியன் மூலமாக, இந்த சகோதரி மூலமாக நான் சொல்லுகிற முதலாவது பாடம், கேள்விப்பட்ட உடனே கர்த்தராகிய தேவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பார், உங்கள் பாடுகளை அவர் சுமந்தார், நீங்கள் சுமக்க தேவையில்லை, உங்களுடைய எல்லாவிதமான பிரச்சனைக்கும் அவரிடம் விடுதலை உண்டு என்று கேள்விப்பட்ட உடனே எப்படி இந்த பெண்மணி ஆண்டவரிடம் ஓடி வர, ஆண்டவர் என்கிட்ட வரட்டும்,
எனக்கு அந்த சூழ்நிலையில் அமையட்டும், நான் சபைக்கு போகிறேன், எனக்கு எல்லா விதமான சூழ்நிலைகளும் சரியாக வரட்டும், அல்லது நான் கேட்டது என் வாழ்க்கையில் நடக்கட்டும், அல்லது எனக்கு முதல்ல அற்புதம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகோதரியானவள் தாமதிக்கவில்லை. நான் போகிறேன், அவர் வரலனா என்ன, அவர் என்னை தொடலனா என்ன, நான் தொடுறேன் அப்படிங்கிற முயற்சியோடு வந்தாள். ஆண்டவர் இவளுக்கு குணத்தை கொடுத்தாரா? நிச்சயமாக கொடுத்தார். அந்த அவள் குணப்படும் பொழுது எவ்வளவு வல்லமையாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். இங்கிலீஷில் அந்த தொடுதலை நிறைய விதமான காரியங்கள் எழுதுகிறாங்க. இட்ஸ் லைக் அ டைனமைட் அப்படின்னு சொல்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவள் தொட்ட உடனே அவள் உடம்புக்குள்ள ஒரு பவர், அவள் தொட்ட உடனே அவள் உடம்புக்குள்ள ஒரு பவர், கர்த்தருடைய வல்லமை. அதான் இயேசு உணர்கிறார், என்னிடமிருந்து வல்லமை புறப்பட்டது, என்னை யாரோ தொட்டிருக்காங்க அப்படின்றார். இருந்தால் அவரை அறியாமலே அவருக்குள்ளாக இருந்த அந்த வல்லமை அவள் மேல் செல்கிறது. சென்ற உடனே அவளுடைய உடம்புல இருக்கிற அங்கங்கள் எல்லாம் இதுவரை கண்டிராத இன்பத்தை கண்டிருக்கும், இதுவரை கண்டிராத புத்துணர்ச்சியை கண்டிருக்கும். என்றால் உள்ளாக சென்றது தேவனுடைய வல்லமை அல்லவா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவரை தேடி இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பீர்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எங்கேயோ இருந்து நீங்கள் இதை நேரப்போக்கிற்காகவோ அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் ஏதாவது கிடைக்குமான்னு கூட நீங்கள் தேடிட்டு இருக்கலாம். இதை கேட்ட உடனே கர்த்தருடைய பிள்ளையாய் நீங்கள், அவர் உங்களுக்கு சூழ்நிலையை மாற்றி தர வேண்டும் என்று நீங்கள் நினைக்காமல், அவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதை கொடுத்த பிறகு நான் இந்த விஷயத்தை செய்கிறேன், சபைக்காக செய்கிறேன், கடவுளுக்காக செய்கிறேன், அல்லது ஆண்டோடைய ஊழியத்துக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காமல் நீங்கள் அவர்கிட்ட ஓடி வந்தீங்க அப்படின்னா அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளாக செல்லும். அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக ஊடுருவும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஊடுருவும். உங்கள் குடும்பத்தில் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு புதிய வலிமையும் புதிய பாதையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இறுதியாக நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்ல நினச்சேன். இந்த பெண்மணியை இதுவரை ஒருவேளை அவளை என்ன சொல்லி இந்த ஜனங்கள் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. ஒருவேளை இவள் தீட்டுப்பட்டவள் என்பதால் இவள் ஒரு சாபக்கேடுள்ள ஸ்திரீன்னு கூட கூப்பிட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னால் இவளை பார்த்தால்தான் யாருக்கும் பிடிக்காது. இன்னொன்று யாரும் இவள் தொட்ட காரியத்தை தொடக்கூடாது. தீட்டுப்பட்டவள், வீட்டுக்கு புறம்பேயும் ஊருக்கு புறம்பேயும் தான் இவர் தன்னுடைய குடும்பத்தை நேரத்தை செலவு செய்ய வேண்டும். ஒரு கல்யாணம் பண்ண முடியாது, பிள்ளைகளோடு ஒன்றாய் சந்தோஷமாக இருக்க முடியாது. இப்படிப்பட்ட இருக்கும்போது இவள் ஒரு சாபக்கேடான ஒரு ஸ்திரீயாக தான் இந்த உலகம் அவளை அழைத்திருக்கும். ஆனால் வசனத்தை பாருங்கள், ஆண்டவர் சொல்கிற வசனத்தை பாருங்கள். அவர் 34ஆம் வசனத்தில் அழகாக சொல்வார். அவர் அவளை பார்த்து, மகளே மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தை போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருந்தார். இதுதான் நம்முடைய தேவன்க. நீங்கள் அவர்கிட்ட எவ்வளவு தூரம் விசுவாசமாக இருக்கிறீங்க, எவ்வளவு தூரம் அவர் மேலே நம்பிக்கையை வைக்கிறீங்களோ, அவர் உங்களுக்கு அதை காட்டிலும் அதிகமான அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பெண்மணி வைத்த விசுவாசம் சின்ன விசுவாசம்தான். அவர் தொட்டு இல்லை அவர் என்கிட்ட பேசி இல்லை அவர் என் கூட வந்து அப்படிலாம் எனக்கு குணப்படுத்தலாம் நினைக்கல. நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடலாம் என்று நினைத்தால் தொட்ட மாத்திரத்திலே இந்த பிள்ளைக்கு, இந்த மகளுக்கு உன்னத்தை தேவன் கொடுத்தார். அதை ஆண்டவர் அழகாக கூப்பிட்றாரு பாருங்க. அவளை பார்த்து, இதுவரை என்னை எல்லாரும் எப்படி வேணால் கூப்பிட்ருப்பாங்க, நான் சாபக்கேடுள்ளவன், நான் இந்த உலகத்துக்கு தகுதியற்றவன், இந்த உலகத்திற்கு இந்த சமுதாயத்துக்கு நான் தகுதியற்றவள் என்று இந்த உலகம் என்னை அழைத்திருக்கலாம். ஆனால் என் தேவன் என்னை பார்த்து என்னை குணப்படுத்தி என்னை கழுவி, நான் சிறுவர்களுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவேன். அந்த கதையில் அந்த ஆட்டுக்குட்டியும் கத்தும், கூடவே வந்த ஒரு பன்னிக்குட்டியும் கத்தும். அந்த ஆட்டுக்குட்டியானது சேத்துல விழுந்துட்டு கத்தும். அந்த கத்தும் பொழுது மேய்ப்பர் அதை எடுத்து அதை கழுவி தன்னூடாக வைத்து கொண்டார்ன்னு சொல்லிட்டு அந்த கதை வரும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபத்தில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், பிரச்சனையில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்கள் பாவங்களை கழுவி, உங்கள் மேலே நீங்கள் என்ன விதமான அழுக்குகளை சுமந்திருந்தாலும் சரி, என்ன விதமான போராட்டத்துக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அவர் உங்களுடைய பாவங்களை கழுவி, அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே உங்களை கழுவி, அவர்
உங்களை தன்னோடே வைக்க தயாராக இருக்கிறார். அவர் உங்களை மகனே மகளே என்று அழைக்க விருப்பப்படுகிறார். ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்ப்போமே இன்னும் கொஞ்ச நேரத்தில். இவள் சாட்சி கொடுக்கிறாள். இவள் சாட்சி கொடுக்கிறாள். அந்த குஷ்டரோகி ஒரு சில நேரங்களில் அவர் சாட்சி கொடுத்ததுனால் இந்த பிள்ளைக்கு தெரிய வந்துச்சு. இந்த மகள் ஆண்டவருக்கு நான் எவ்வளவு தூரம் விசுவாசமாய் ஆண்டவரிடம் சென்ற பொழுதிலும் அவர் என்னை ஒரே நொடியில் அவருடைய வல்லமை என் மேல் கிரியை செய்ததினால் நான் புது சிருஷ்டியாய் மாறிவிட்டேன் என்று சாட்சி கொடுக்கிறார். ஒரு வசனத்தை நாம் படிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1-3 வரை கர்த்தர் சொல்லிய வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொல்லிய வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்றார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மளை கைவிட்டு செல்கிற தேவன் அல்ல. நம்மளை நீ என்ன வேணாலும் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டு செல்கிற தேவன் அல்ல. நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை நாம் வாசம் செய்வதற்கு உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் படிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்க, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாம் அப்படி இருக்கிறோமா? நாம் ஞானஸ்தானம் பெற்று எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? நாம் இயேசுவை அறிந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? நாம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோமா? இன்னமும் அதிகமான பாவங்கள் தான் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இருந்த போல, இந்த குஷ்டரோகிக்கு இருந்தது போல நம்மை சுற்றிலும் அழுக்குகளும், நம்மை சுற்றிலும் வேதனைகளும் பாடுகளும் எல்லாம் இருக்குது. இந்த வேதனையும் பாடுகளுக்கும் காரணம் யார்? கிறிஸ்துவா? அல்லது தேவன் நம்மை அடிக்கிறனால நம்ம இப்படி கஷ்டப்படுறோமா? அவன் தன் சொந்த இச்சையினால் சோதிக்கப்படுகிறான். வசனம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய செயலினால் நாம் ஏதோ ஒரு சோதனைக்குள்ளாக உட்படுத்தப்படுகிறோம், அதில் சிக்கிக்கொள்கிறோம், அதில் நம்ம தவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், தாகமுள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசம் பழுகுங்கள் என்று ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தேவன் சொல்கிறது. நீங்கள் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் தாகமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் தேவன் உங்களை விசாரிக்கிறார். வருத்தப்பட்டு நீங்கள் பாரம் சுமக்கலாம். தேவன் உங்களை விசாரித்து உங்கள் தேவைகளை அறிந்து இந்த பெண்மணிக்கு செய்த அதிசயத்தை காட்டிலும் இந்த மகள் தன்னுடைய பாடுகள் மத்தியில் அவள் வைத்த விசுவாசம் அவளை இரட்சித்தது. ஆண்டவர் மகளே என்று அவளை குணப்படுத்தினார். நாம் தேவனுக்குள்ளாக அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம், தேவனிடம் நெருங்குவோம், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? எங்களுக்கு அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறீர்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த பெண்மணியின் வாழ்க்கை பாடத்திலிருந்து, அவள் பட்ட வேதனையிலிருந்து, அதே போன்று காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் சுற்றிலும் அனுதினம் எங்களை சூழ்ந்திருக்கிறது சுவாமி. அப்பா, இந்த வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்கள் கரங்களை பிடிங்க. உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலை நாங்கள் தொட்ட மாத்திரத்தில் எங்களுக்கு சுகம் வரட்டும் சுவாமி. உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்த மாத்திரத்தில் எங்களுக்கு பலன் வரட்டும் சுவாமி. எங்களை அதற்கு தகுதியுள்ளவராகவும் விசுவாசம் நிறைந்தவர்களாகவும் நீர் மாற்றுங்க. நீரே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெபம் கேளுங்க நல்ல தகப்பனே. ஆமென்.